மேய்ச்சல் ஆடுகளும் மீளாத பிரச்சனைகளும் ஒருவன் ஒரு நாள் சங்கடத்தோடு ஓடி வந்து ஆசிரமத்தில் இருந்த முனிவரை அடைந்தான். சாமி, பல பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கின்றன. இரவு முழுவதும் என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியவில்லை. இதிலிருந்து விடுபட ஒரு வழி சொல்லுங்கள் சாமி என்று அவன் பணிவுடன் கேட்டான். முனிவர் அமைதியாக சிரித்து, அப்படியானால தோட்டத்திற்குச் சென்று ஆடுகள் என்ன செய்கின்றன என்று பார்த்து வா என்றார். அவன் போய் வந்து, சாமி, எல்லா ஆடுகளும் மேய்ந்து கொண்டே இருக்கின்றன என்றான். முனிவர் மீண்டும், சரி, இன்று இரவு அந்த ஆடுகளை எல்லாம் தூங்க வைக்க முயற்சி செய். காலையில் என் முன்னால் வா என்றார். அவன் இரவு முழுவதும் முயன்றான். சில ஆடுகள் தூங்கின. ஆனால் பல ஆடுகள் அசை போட்டு நடமாடிக்கொண்டே இருந்தன. எவ்வளவு முயன்றாலும் அவை தூங்கவில்லை. காலையில் வந்தவன் சோர்வாக, சாமி, நான் எவ்வளவு முயன்றாலும் சில ஆடுகளை தூங்க வைக்க முடியவில்லை. அவை இரவு முழுவதும் அசை போட்டுக் கொண்டே இருந்தன என்று புலம்பினான். முனிவர் மெதுவாகச் சிரித்து, அப்படித்தான் வாழ்க்கையும் இருக்கும் மகனே. சில பிரச்சனைகளை நாம் தொடுவதில்லை. அவை நம்மை பாதிக்கவே பாதிக்காது. சில பிரச்சனைகளை நாம் முடித்து விடலாம். அவை போய்விடும். ஆனால் சில பிரச்சனைகள் அந்த ஆடுகள் போல நம் அளவுக்கு மீறி அதையே பற்றிக் கொண்டு அதே எண்ணத்தை அசை போட்டுக் கொண்டே இருக்கிறதால் அவற்றை தீர்க்கவும் முடியாது. மன நிம்மதியும் கிடைக்காது. தீர்வு இருந்தால் முயற்சி செய். தீர்வு இல்லாதவற்றை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு இதுவும் கடந்து போகும் என்று நம்பு. அப்போதுதான் தூக்கமும் மன அமைதியும் வரும் என்றார். முனிவரை வணங்கி மனம் தெளிவாகி அவன் சென்றான். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று சேர்த்து முடித்துவிட்டு, தான் நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் ஒரு நாளும் தூங்க முடியாது. சில பிரச்சனைகள் தானாக முடியும். சிலவற்றை நாம் முடித்து விடலாம். சில பிரச்சனைகள் முடிந்தாலே புதியவை எழும். அதனால் நிம்மதி என்பது பிரச்சனைகள் இல்லாதது அல்ல, அவற்றோடு அமைதியாக வாழ கற்றுக்கொள்வதே.